கோடி சிவலிங்கத்தை தரிசித்த புண்ணியங்களை தரக்கூடிய அபிஷேகம்தான் அன்னபிஷேகம். திண்டிவனம் அருகே அன்னபுத்தூரில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ நிதீஸ்வர பெருமானுக்கு வருகின்ற விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி 5/11/2025 புதன்கிழமை பௌர்ணமி திதியன்று அன்னபிஷேகம் நடைபெற உள்ளது. சிவபெருமான் அபிஷேக பிரியர், எல்லா கடவுளும் அபிஷேகம் நடக்கும். ஆனால் அன்னத்தினால் அபிஷேகம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் நடக்கும். கல்லில் இருக்கும் தேரிலிருந்து கர்ப்பப்பையில் இருக்கும் உயிர் வரை எல்லா உயிருக்கும் உணவளிப்பவர் சிவபெருமான். அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் எல்லா சிவாலயங்களிலும் அன்னபிஷேகம் நடைபெறும். அன்று லிங்கத்தை முழுவதும் அன்னத்தினால் சாற்றி சிறப்பாக அலங்காரம் செய்து வழிபாடு நடைபெறும். சிவபெருமானுக்கு அன்னபிஷேகம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவத்திற்கு சமம் என்பார்கள். உள்ளன்போடு சிவனை தரிசிக்கும் போது ஒவ்வொரு பருக்கையிலும் ஒவ்வொரு சிவத்தை நம்மால் காண முடியும். மற்றும் அன்றைய தினம் ஈஸ்வரனை தரிசிப்பதால் கோடி லிங்க தரிசன பலனை நாம் பெறலாம். குழந்தை பாகம் வேண்டுபவர்கள் பிரசாதத்தை உண்டால் ஈசனருள் முன்னிற்கும் என்பது ஐதீகம். நமது பேரண்டம் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்பட செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் கிடைக்க செய்த ஈசனுக்கு நன்றி கூறும் வகையில் அக்காலத்தில் உணவு பஞ்சம் வராமல் இருக்க இறைவனுக்கு அன்னபிஷேகம் செய்யும் வழக்கத்தை ஏற்படுத்தினர் நமது முன்னோர்கள். அன்னம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கை ஆகும். அப்படிப்பட்ட அந்த அன்னத்தினால் அன்னபிஷேகம் ஈஸ்வரனுக்கு செய்யப்படுவதால் அது சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது. இந்த இயற்கையின் சமன்பாட்டு விதியை புரிந்து கொண்டு நம் முன்னோர்கள் இம்முறையை சொன்னார்கள். அதனால்தான் அன்னபிஷேகம் பிரசாதத்தை நீரில் வாழும் மீன், புழுக்கள், உயிர் வாழும் உயிரினங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீரில் கரைத்தனர் ஒரு பாதியை. இந்த மகா பிரசித்தியான சிவாலயம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வரகப்பட்டு இங்கிருந்து கிளை பிரிந்து செல்லும் சாலையில் 4 கிலோமீட்டர் பயணித்தால் அந்த ஆலயத்தை அடையலாம். விழுப்புரம் பக்கமுள்ள பக்தர்கள் இந்த சிவாலயத்தில் அன்னபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம். தொலைவில் உள்ளவர்கள் முறையாக திட்டமிட்டால் எளிதில் வந்து சிவனருளை பெறலாம். பிரம்மனும் குபேரனும் வழிபட்ட தலத்தில், ராஜராஜன் எனும் பெரும் யோகி வழிபட்ட தலத்தில் அந்த லிங்கத்தின் மேல் சாற்றிய அன்னத்துடன் கொண்டாடுதல் மிக்க பலன் தரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.